ஹலோ எரிபன், இன்னைக்கு நாம உங்களுக்கு நான் ஒரு கான்செப்டோட ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த வீடியோ ஆரம்பிக்கிறேன். அதாவது எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆசை இல்லாத மனுஷன் யார் இருக்கா? இந்த உலகத்துல ஆசை இல்லாத மனுஷன் ஒருத்தனை சொல்லுங்க மக்கள். ஆசை இல்லாத உயிரை சொல்லுங்க. எல்லா உயிருக்கும் அதோட படைப்புக்கு ஏத்த மாதிரி ஆசைகள் இருக்கும். கரெக்ட் தானே? இப்போ ஒரு நாய், இப்ப நான் ஒரு விலங்கு, இப்போ ஒரு நாய் இருக்குன்னா ஒரு நாய் வந்து ஒரு இடத்த பாதுகாக்கணுங்கிற ஒரு ஆசை இருக்கும். ஒரு புலின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா புலி வந்து வேகமா இருக்கணும், அந்த சிறுத்தைகள் இதெல்லாம் வேகமா இருக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். ஒரு சிங்கம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து ஒரு லீடரா இருக்கணுங்கிற ஒரு ஆசை இருக்கும். இதே ஒரு மனுஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவனுக்கு ஒரு மனிதனும் அவன் குடும்பத்தை, அவனோட சூழ்நிலை, அவன் என்ன மாதிரி ஒரு பிராப்தத்தோட பிறந்திருக்கானோ அவனுக்கு அந்தந்த மாதிரி ஆசைகள் இருக்கும். கரெக்ட் தானே? ஆனா எல்லாத்துக்கும் காமனான ஒரு விஷயம் என்ன? ஆசைங்கிறது வந்து எந்த விதத்திலயும் வந்து எந்த ஒரு படைப்புக்கும் வந்து இல்லாம கிடையாது. இந்த படைப்பே மொத்தமே ஆசையில தான் இயங்குதுங்கிற ஒரு தத்துவம் வந்து ரொம்ப முக்கியமான தத்துவம். கரெக்ட் தானே? அப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். நம்ம ஆசையை புரிஞ்சு அந்த ஆசையை நிறைவேற்றிக்க கூடிய சக்தி எல்லாத்துக்கும் இருக்கான்னு கேட்டா அந்த பாக்கியம் எல்லாத்துக்கும் இல்லை. ஆனா இந்த தெய்வத்தை வழிபட்டீங்கன்னா, இந்த தெய்வத்தோட அருள் கிடைச்சதுன்னா நீங்க எந்த ஆசையும் நிறைவேற்றிக்க முடியும். எஸ், இல்லைன்னா வந்து கெட்ட ஆசைகள் மூலமா வரக்கூடிய தாதிக்கத்தை வந்து நீங்க குறைக்க முடியும். அதை வந்து முடிச்சா நீக்கவும் முடியும். எஸ், நான் இன்னைக்கு வந்து லலிதா திரிபுர சுந்தரி அந்த ஆதிபராசக்தியை பத்தி தான் பேச போறேன். நீங்க வந்து இந்த அம்மனோட அருளை வாங்கினீங்கன்னா நீங்க எப்பேற்பட்ட ஆசையை நீங்க நிறைவேற்றிக்கவும் செய்யலாம். கெட்ட ஆசைகளை முடிஞ்ச வரைக்கும் நீங்க வந்து அதை வந்து முடிச்சா இல்லாமையும் பண்ணலாம். அவங்களோட வரலாறை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அவங்க எப்படி உருவானாங்க, அவங்க பின்னாடி இருக்க புராண கதையை நான் சொல்ல போறேன். இந்த கதையை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, பக்காவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க வந்து இந்த எப்படி சொல்றது, உங்க ஆசைகளை நிறைவேற்றிக்கிறது எப்படிங்கிற ஒரு அடிப்படை தத்துவத்தை நீங்க தெரிஞ்சுக்கலாம். சோ இப்போ உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் சொல்றேன். ஃபர்ஸ்ட், சிவன் காமன் வந்து அவனை நோக்கி அம்பு விட்ட கதை உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க இந்த கதை ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னன்னா வந்து ஒரு காலத்துல வந்துட்டு தாரகாசுரன் இருக்கான்ல, முருகன் கொண்ட தாரகாசுரன், அவன் வந்துட்டு தாரகாசுரன் வந்து ரொம்ப அந்த பூமியில அட்டூழியம் பண்ணிட்டு இருந்த காலகட்டத்தில் வந்து என்னன்னா சிவன் வந்துட்டு கடுமையான தவத்தில் இருப்பார். சதி அவருக்கு முதல் மனைவி ஒருத்தர் இருந்திருப்பாரு. அவங்க வந்து இறந்துருக்கிறதுனால வந்து ஒரு துக்கத்திலேயே வந்து வாழ்ந்துட்டு இருந்திருப்பாரு. அந்த நேரத்துல பார்வதி வந்து சதி வந்து மறுஜென்மம் எடுத்து பார்வதியா வந்து வருவாங்க. வந்து சிவனை மணக்கணும்ட்டு வந்து தவம் புரிவாங்க. ஆனா சிவன் வந்து செவி சாய்க்க மாட்டார். அந்த காலகட்டத்தில் வந்து பார்வதியோட வந்து இனம் சேர்ந்தா தான் வந்துட்டு முருகன் பிறப்பார். முருகன் பிறந்தா தான் வந்து தாரகாசுரனை கொல்ல முடியுங்கிறதுனால அந்த தாரகாசுரன் வந்து சிவனுக்கும் பார்வதிக்கு சிவனுக்கு வந்து பிறக்கக்கூடிய குழந்தை தான் வந்துட்டு என்ன கொல்ல முடியும்னு ஒரு வரம் வாங்கியிருப்பாரு. அது எப்படி வாங்குவான்னா, அவருக்கு வந்துட்டு இப்ப துணை இல்ல, சதி வந்து இறந்துட்டாங்கன்னு தெரிஞ்சு வந்து தாரகாசுரன் வந்து அந்த வரம் வாங்குவான். அதனால வந்து என்னன்னா வந்து இப்ப பார்வதியோட வந்து அவரை இணைக்கணுங்கிறதுக்காக காமனை வந்து அனுப்புவாங்க. இப்ப இந்த காமதேவர் வந்து யாருன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து இந்த உலகத்துல வந்து இனவிருத்தி நடக்கக்கூடிய அமைப்பு படைச்ச தேவர். அவன் தான் வந்துட்டு இந்த உலகத்துல வந்து ஒரு ஆணும் பெண்ணும் வந்து இனவிருத்தி ஆகிறதுக்காக வந்துட்டு இது படக்கூடியவர். அவர் கையில வந்து ஒரு பூ அம்பு இருக்கும். அந்த பூ அம்பு வந்து யார் மேல தொடுக்கிறாரோ அவர் வந்து இது வந்துட்டு நம்ம கிரீக் மெத்தாலஜியில் கூட எராஸ்ன்னு சொல்லுவாங்க. எராஸ் தான் வந்துட்டு அங்க இருக்கிற வந்து லவ் காடும்பாங்க. அதேதான் இங்கேயும் சிமிலர். அப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த காமதேவர் வந்துட்டு சிவன் மேல வந்து அன்பு தொடுத்துட்டார். அந்த அம்பு சிவன் மேல பட்டோடனே சிவனுக்கு வந்து கோவம் வந்துருச்சு. ஏன்னா வந்து காமன் வந்து அவன் மேல அம்பை பயன்படுத்தான் தெரியும். அவதான் வந்துட்டு இந்த பிரபஞ்சத்தையே படைச்சவராச்சு, அவருக்கு தெரியாதா? அப்ப அவர் என்ன பண்றாரோ, நெற்றிக்கணை திறந்து காமனை அழிச்சிடுறாரு. என்னன்னா வந்துட்டு அந்த நேரத்துல வந்துட்டு ரதி தேவி வந்து வந்து காமனோட வைஃப் வந்து என்னோட புருஷனை வந்து மீட்டு கொடுங்க, ஏன்னா வந்து இவர் இல்லைன்னா வந்துட்டு இந்த உலகத்துல வந்து இனவிருத்தியே நடக்காதுன்னு சிவன் வந்து என்ன சொல்லுவாருன்னா, நான் வந்து இவரை வந்து மீட்டு கொண்டு வர முடியாது, நீங்க வந்து இதுக்கு வந்து வேற வழிதான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும் போது விநாயகர் என்ன பண்ணுவாருன்னா, விநாயகர் அவரோட சாம்பலை எடுத்து உயிர் கொடுக்க ட்ரை பண்ணுவார். அவர் உயிர் கொடுக்கும் போது அதுல இருந்து காமன் வராம பண்டாசுரன் ஒரு அரக்கம் வந்து வந்துருவான். காமன் உயிர் வராம. ஏன்னா வந்து பிரபஞ்சத்துல ஒரு விதி இருக்கு, நல்லா தெரிஞ்சுக்கங்க. இறந்தவங்களுக்கு உயிர் கொடுக்க கூடாது. அதனாலதான் சிவனும் வந்து இறந்தவருக்கு உயிர் கொடுக்கல. இறந்தவருக்கு ஒருவேளை உயிர் கொடுக்குறீங்கன்னா அதுல ஒரு உன்னதமான நோக்கம் இருந்தா உயிர் கொடுக்கலாம். ஆனா வந்து இதுல உயிர் கொடுக்க கூடாது. இன்னொன்னு சிவனோட நெற்றிக்கண்ல இருந்து திறந்ததுனால அவர் வந்து இறப்ப வந்து இது அடைஞ்சாச்சு. அப்ப வந்து அவரை வந்து முழுமையா நீ வந்து பழைய நிலைமை கொண்டு வரது கஷ்டம்னு தெரிஞ்சுதான் சிவன் வந்து வேண்டான்னு சொன்னார். அப்ப இது புரிஞ்சுக்காம வந்துட்டு விநாயகர் வந்து அவர் உயிருக்கு கொண்டு வர ட்ரை பண்ணும்போது பண்டாசுரன் ஒரு அரக்கம் வந்து வந்தான். அப்போ வந்து என்னன்னா வந்துட்டு இந்த பண்டாசுரன்கிற அரக்கம் வந்து இந்த உலகத்தையே வந்து ரொம்ப அட்டூழியம் பண்ணிட்டு இருந்தா. அந்த உலகத்துல ரொம்ப அட்டூழியம் பண்ணிட்டு இருக்கிற காலகட்டத்தில் வந்து என்னன்னா வந்து சிவன் கிட்டே வர வாங்குறாரு. என்னன்னா வந்து வேண்டி சிவன்கிட்ட வந்துட்டு இந்த பிரபஞ்சத்தையே நான் ஆளணும்னு வந்து வர வாங்கிடுவார். அதனால வந்து அவர் வந்து நிறைய பிரம்மாண்டங்களை வந்து இது பண்ணுவாங்க. பிரம்மாண்டாங்கிற அர்த்தம் என்னன்னா வந்து ஒரு கேலக்சி தான் நீங்க பிரம்மாண்டான்னு சொல்லலாம். அதாவது எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு கேலக்சி தான் வந்துட்டு ஒரு சிவன் விஷ்ணு பிரம்மா இருப்பாரு. இந்த மாதிரி பல கோடி பிரம்மாண்டங்கள் இருக்கும். இந்த பல கோடி கேலக்சிஸ் எல்லாம் சேர்ந்து தான் நம்ம யூனிவர்ஸ். இத்தனை
இத்தனை கோடான கோடி கேலக்சிஸுக்கும் வந்து அதிபதி தான் இந்த ஆதிபராசக்தி. அப்ப என்ன பண்ணுவாருன்னா சிவன் இவன் வந்து நிறைய பிரம்மாண்டங்களை வந்து புடிச்சிட்டான், இவன் வந்து நிறைய பிரம்மாண்டங்களை தன்னோட ஆளுமைக்கு கொண்டு வந்துட்டான் என் வரத்து மூலமா. சோ வந்து இது வந்து என்னுடைய எல்லையை மீறி போயிடுச்சு. இன்னொரு காரணமும் இருக்கு, அந்த காரணத்தை உங்களுக்கு அப்புறம் சொல்றேன். ஏன் வந்து ஆதிபராசக்தி வந்து வேண்டணும்னு வந்து சிவன் வந்து சொல்லுவாருன்னு. அவர் வந்து என்ன சொல்லுவார் சிவன், இந்த பிரபஞ்சத்துல இருக்க எல்லா தெய்வங்களும் வந்து ஒரு அக்னி குண்டத்துல உட்காந்து, ஒரு ஹோம குண்டத்துல உட்காந்து, பெரிய ஹோம குண்டத்தை ஒன்று உருவாக்கி அதுல உட்காந்து எல்லாரும் வந்து தவம் பண்ணி அம்மனை வந்து எழுப்புனா தான் அந்த அம்மன் மூலமா தான் வந்து இந்த பிரச்சனைகள் இருந்து வரும். ஏன்னா அந்த நெருப்புல இருந்து உதிக்கிற அந்த அம்மனால மட்டும்தான் வந்து அவனை கொல்ல முடியும்னு சொல்லுவாங்க. அப்ப என்னன்னா வந்து எல்லா தெய்வங்களும் உட்காந்து தவம் பண்ணி ஆயிரக்கணக்கான வருஷம் தவம் பண்ணி அக்னி குண்டத்துல வந்து அவங்களோட உறுப்பை வந்து வெட்டி தியாகம் பண்ணி அந்த அம்மனை வந்து உயிர்த்தலை செய்வாங்க. இந்த அம்மன் தான் வந்து லலிதா திரிபுர சுந்தரி. இந்த லலிதா திரிபுர சுந்தரி தான் வந்து இந்த அரக்கனை வந்து கொல்ல முடியும். இந்த அரக்கனை வந்து ஏன் வந்து அம்மனால கொல்ல முடியும்ங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். லலிதா திரிபுர சுந்தரி என்னன்னு சொல்லுவாங்க, காமாட்சிம்பாங்க. காமாட்சி வந்து இந்த எங்கிறது காஞ்சிபுரத்தில் இருக்க காமாட்சி அம்மன் இருக்காங்களா, அவங்களும் லலிதா திரிபுர சுந்தரி ஒண்ணுதான். ஏன் காமாட்சிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா காமத்தை ஆள்பவள் அர்த்தம். அதாவது வந்து எம்பரஸ் ஆஃப் டிசைர், காமத்தை ஆள்பவள். அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தில் இருக்க எல்லா ஆசைக்கும் ஆதாரம் அவதான். ஏதாவது வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆசைன்னா என்ன, ரொம்ப சிம்பிளா நான் உங்களுக்கு கேட்கறேன். இப்போ நான் எதையோ ஒன்று நோக்கி போறேன், அதை நோக்கி அடையணும், அது மூலமா எனக்கு ஒரு திருப்தி கிடைக்குங்கிறது தானே உங்களுக்கு ஆசை. வேற எதுவும் ஆசை கிடையாதுல்ல. நெகட்டிவ் டிசைராவே இருந்தாலும் அந்த நெகட்டிவ் டிசைர் வந்து ஏன் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா, ஈவன் தோ அது வந்து நெகட்டிவ் டிசைராவே இருந்தாலும் அதை நோக்கி நம்ம போறதுனால நம்மளுக்கு வந்து ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் அல்டிமேட்லி கிடைக்குங்கிறதுக்காக நம்ம கிட்ட கரெக்ட் தானே. இப்போ வந்து நிறைய பேர் வந்துட்டு செக்ஷுவலி ப்ராமிஸ்கியூஸா இருப்பாங்க, அது வந்து ஒரு லெவல்ல நெகட்டிவ் தான். பட் இருந்தாலும் வந்து அது என்ன கொடுக்குது, பிளஷர். எந்த பாசிட்டிவும் இல்லாத ஒரு டிசைரை நம்ம வந்து ஃபீல் பண்ண மாட்டோம்ல, அது ஏதோ ஒரு பாசிட்டிவ் இருக்கு, அந்த பாசிட்டிவ்க்கு வந்து நம்ம ஹூக் ஆயிருக்கும், அதனால தான் நம்ம போறோம். ஸோ சம் பாசிட்டிவ் ஈவன் எக்ஸிஸ்ட் இன் நெகட்டிவ் டிசைர்ஸ். ஸோ எந்த டைப் ஆஃப் டிசைர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த எல்லா டிசைருக்கும் வந்துட்டு கோர் பாயிண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த அம்மன் தான். ஸோ தட்ஸ் வை ஷீ வாஸ் பாட் அவுட். அது ஏன்னா காமன்கிறவங்க வந்து யாரு, உங்களுக்கு வந்து டிசைரை வந்து தூண்டக்கூடியவன். ஏன்னா வந்து மற்றவங்களோட ப்ரோக்ரியேட் பண்ணக்கூடிய டிசைரை தூண்டக்கூடியவன். ஸோ இட் இஸ் ஒன் ஃபார்ம் ஆஃப் டிசைர், கரெக்ட் தானே. அதிலிருந்து வந்தக்கூடிய அசுரன் வந்து என்ன பண்ணானா, அவன் வந்து இந்த பிரபஞ்சத்தில் இருக்க எல்லா நெகட்டிவ் டிசைர்ஸோட எம்பாடிமெண்டா வெளில வந்துட்டு அந்த சாம்பல்ல இருந்து வரும்போது. ஸோ எல்லா நெகட்டிவ் டிசைர்ஸோட எம்பாடிமெண்ட்டுங்கிற போது டிசைர் எல்லாமே ஒரிஜினேட் ஆகுது அந்த அம்மன் கிட்ட இருந்தானே. அப்ப இந்த நெகட்டிவ் டிசைரை கவுண்டராக்ட் பண்றதுக்கு அந்த சக்தி வேணுங்கிறதுக்காக வந்துட்டு சிவன் வந்து என்ன சொல்லுவார்னா, அவளால மட்டும்தான் அதை தடுக்க முடியும். ஏன்னா பிரபஞ்சத்தையே இயக்கக்கூடியவளே அவதான், ஆசை மூலமா, ஆசையை தூண்டுறது மூலமா அப்படின்னு சொல்லி அம்மனை வந்து வழிபட்டு வரத சொன்னாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் தத்துவம், நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது. அதுக்கப்புறம் வந்தாங்க அக்னிகுண்டத்துல இருந்து வந்து பண்டாசுரனை கொண்டாங்க, எல்லாம் பண்ணாங்க. பட் இந்த ஒரு கான்செப்டை நீங்க புரிஞ்சுக்காம நீங்க வந்துட்டு இந்த இதை நீங்க புரிஞ்சுக்க முடியாது. லலிதா திரிபுர சுந்தரி தாத்பரியமே அதுதான். சோ இதுல நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்க ஆசையை வந்து நீங்க புரிஞ்சு அதை ஆள தெரிஞ்சதுன்னா நீங்க வந்துட்டு இந்த உலகத்தை வந்து ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். இதுக்காக தான் வந்து அந்த அம்மனை நீங்க வேண்ட அதுக்கு அந்த அம்மனுக்கு உபாசனை பண்ண 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 உங்க ஆசைகளை நீங்க ஆழமா புரிஞ்சுக்குவீங்க. உங்க ஆசைகள்ல இருந்து நீங்க விடுதலை பெற ஆரம்பிப்பீங்க. இல்ல உங்களுக்கு வந்து நல்ல ஆசைகள் இருக்குன்னா அந்த நல்ல ஆசைகளை வந்து நிறைவேற்றிக்கிறதுக்கான வழியும், உங்களை வந்துட்டு உங்களோட வாழ்க்கையை வந்து உங்களை பரிணமிக்க விடாத ஆசைகளை வந்து வேறெடுத்து அதை வந்து தூக்கி போடுறதுக்கும் அந்த அம்மனோட அனுகிரகம் உங்களுக்கு தேவை. ஸோ இந்த வீடியோ இந்த தாத்பரியத்தோட முடிக்கிறேன். ஸோ இந்த கான்செப்டை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க வாழ்க்கையை எல்லா ஆசையும் நிறைவேற்றிக்கலாம். இதுல தான் வந்துட்டு உங்களுக்கு ஸ்ரீ சக்கர பூஜைகள் நீங்க வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து ஸ்ரீ வித்யா எல்லாமே எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஆசைகளை நிறைவேற்றுறது எப்படிங்கிற ஒரு தாத்பரியத்தோட வரும். ஸோ ஆசைகள் பல வகைப்படும். ஆசைகள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான ஆசை இருக்கு, கரெக்ட் தானே. இத்தனை ஆசைங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது, பல விதமான ஆசைகள் இருக்கு, பல லட்சக்கணக்கான காம்படிஷன் ஆஃப் ஆசைகள் இருக்கு. ஸோ அதோட வந்து நீங்க வந்து இந்த ஸ்ரீ சக்கரத்தை வழிபடுறது மூலமா நீங்க நிறைவேற்றிக்கலாம். இதுதான் கான்செப்ட். இது நீங்க ப்ராப்பரா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஸோ இந்த கான்செப்டோட இந்த வீடியோவை முடிக்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். ஐ வில் see you in the next video. Bye.